கடலையே கொஞ்சம் நில்லு தமிழன் வீரத்தை உலகெங்கும். முள்ளிய வலையில வந்து பாத்தீங்கன்னா முல்லை சகோதரிகள்னு சொல்லி காட்டாவிநாயகனே கருணை மிகும் மைங்கரனே அரசதை இழந்திட்ட தமிழினம் தன்னாட்சியை வெல்லும் என சொல்லுதினம். பச்சாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண்பாரம்மா. சிலம்பு செல்வியம்மா சீர்கற்பூக்கரசியம்மா ஆலை பற்றி கடலது சாகுமா தமிழ் புலிப்படை தோற்றிட கூடுமா. ஓகே, புரட்சி பாடம் எத்தனை பாடம் வந்து படிச்சுக்கிறீங்க? அது நான் வந்து ஒரு அளவில் ஒரு 15-20 பாடல் பாடியிருக்கிறேன். வஞ்சமற்ற உன்மனதில் வாழ்வதுதான் தெய்வமடா. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். நிறைய சந்தோஷம், நல்ல ஆட்பாட்டம், நல்ல வரவேற்பு. ஆக்களும் சரி, இந்த மேளகாரர் முழு பேரும் நல்ல ஒரு பண்பான ஆக்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாள் தோறும் பொழுதோடும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணவே. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு காலி வாயிலா வந்து நினைஞ்சிருக்கிறோம். முந்தைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளியவளை என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் கொஞ்ச காலமாக வந்து பழமையை நோக்கி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் வந்து பாவிச்ச கார்கள், அவங்களுடைய அனுபவங்கள், இப்படியாக நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும். இந்த காத்தவராயங்கூத்து இந்த சம்பந்தமாக பழமையான ஆக்களை வந்து சந்தித்து அவங்களோட வந்து இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட ஹாலி வந்து பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் எல்லாருக்குமே தெரியும், அந்த காலம் 60, 70, 80களில் வந்து இப்போவும் வந்து மிகவும் பிரபலமான ஆக்கள் இப்போவும் வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். முள்ளியவளையில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை சகோதரிகள்னு சொல்லி அவங்க வந்து சகோதரர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த காலத்தில் வந்து மிகவும் பிரபலமாக வந்து பாடல்கள் எல்லாமே வந்து பாடி இப்போவும் வந்து பிரபலமாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து சந்திக்கிறதுக்காக தான் வந்துக்கிற முன்றைய நாளில் அவங்களோட ஒரு சில விடயங்களை வந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம். அவங்களுடைய பழங்காலத்து வந்து பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து புரட்சி பாடல்கள் எல்லாமே வந்து பாடிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அது மட்டும் இல்லாமல் பாடல்கள், இவ்வாறாக நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்றைய முள்ளியவளை பகுதியில் வந்து நிற்கிறோம். இப்போ இதுதான் வந்து அவங்களுடைய வீடு. நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு வந்து போக போகிறோம். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு வீடுன்னு சொல்லணும். பாருங்கள், வெளியில் வந்து இப்போ நாவல் சீசன், நாவல் மரங்கள் எல்லாமே நிற்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடெல்லாம் வந்து அப்போ இருக்கிற மாதிரியே வந்து வேலிகள் எல்லாமே வந்து இப்போவும் அப்படி இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் பரப்பில் வந்து அவங்களுடைய வீடு வந்து அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய பழங்காலத்து வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களுடைய ஜெர்மன் ஐயா நிற்கிறார். அம்மா, எங்களுடைய அம்மா முல்லைச்சகோதரிகள் அம்மா வந்து எங்களோட வந்து நிற்கிறா. அவங்களோட வந்து நாங்கள் இப்போ வந்து கதைக்க போகிறோம். எங்களோட வந்து இப்போ முல்லை சகோதரிகள் என வந்து அந்த காலத்தில் வந்து அழைக்கப்பட்ட அம்மா வந்து நிற்கிறா. அம்மா வணக்கம். 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 உங்களுடைய அறிமுகம் ஒன்று சொல்லுங்க அம்மா. அறிமுகம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளியவளை பிரதேசத்தில் கலை குடும்பம் என்று சூரியர் பொன்னையா அவர் இருந்தார். அவருக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு கலையில் நாட்டம். அத்தோடு அவர் கல்யாணம் செய்து பிள்ளைகள், நாங்கள் 5 பேர் அவருக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். அப்போ அதில் தான் கலையில் ஈடுபடையக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளையும் அதில் ஈடுபட வைக்கணும் என்று சொல்லி எங்களையும் கலைத்துறையில் ஈடுபடுத்தி, அவரும் இந்தியாவில் இருந்து ஹரிஹர ஐயர் என்று சொல்லி அவர் ஐயரில் நாடகங்கள், இசைகள், ஹார்மோனியங்கள் எல்லாம் பழகி நிறைய முள்ளியவளை பிரதேசத்திலே நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். 100க்கு மேற்பட்ட மாணவர்கள், அந்த மாணவர்கள் இப்போவும் இருக்கிறார்கள். நாங்களும் அந்த இசைத்துறை கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஓகே, உங்களுடைய முழுமையான பேர் என்ன? அப்போ பொன்னையா புவனேஸ்வரி, இப்போ ரத்னசிங்கம் புவனேஸ்வரி. ஓகே ஓகே. நீங்கள் உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முல்லை சகோதரிகள் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு வாரதுக்கான முக்கியமான காரணம் என்னம்மா? காரணம் 1962 முள்ளியவளையில் நாங்கள் சகோதரிகள்
அப்போது நாங்கள் சிறு வயதிலிருந்தே நாங்கள் இந்த இசைத்துறையில் நடனத்துறையில் ஈடுபட்டு கொண்டு வந்தாங்களே 2 பேரும் ஒரே மாதிரி. அப்போ எல்லாரும் அந்த முள்ளியவளை எங்களோட பிரதேசத்தை கொஞ்சம் மேம்படுத்த வேணும், தண்டம் வேணும்னு சொல்லி நாங்கள் நடனத்திலேயோ பாட்டிலேயோ முதலாவதாக நாங்கள் திகழ்ந்து கொண்டு வந்தோம். அந்த நேரம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறபடியால் எங்களுக்கு இங்கே இந்த கலைத்துறையிலே அண்டி முல்லை சகோதரிகள் எங்களை இடத்தை சார்ந்து முல்லை சகோதரிகள் என்று வச்சுவேன். முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை இந்த இடத்தை சார்ந்து 2 பேரும் சகோதரம் என்றபடியா முல்லை சகோதரிகள் என்று வச்சோம். நீங்க சகோதரம் என்று சொல்லிக்கல எத்தனை பேர்? 5 பேர் நாங்கள். அண்ணா மிருதங்கம், நானும் அடுத்த தங்கையும் பாட்டு, அடுத்த தங்க வயலின், அடுத்த தங்கச்சி மிருதங்கம். 5 பேரும் முழுக்க முழுக்க இசை தான். இப்போ ஒரு இசை கச்சேரிக்கு வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க 5 பேரும் தான் போவீங்க. அப்பா ஹார்மோனியம், அப்பா சேர்த்து. அப்பா ஹார்மோனியம். மற்ற எலிச நாடக கலாமன்றத்தில் சிவநேசன் கந்தையா என்று அவர் இருந்தவர். அவர் அந்த மன்றத்தை உருவாக்கி இருந்தவர். அப்போ அவர் வருவார், இந்த ரபானா அது இதுகள் வாசிக்க வருவார். ஆல்ரவுண்ட் அது இதுகள் எல்லாம் வாசிக்க வர. மற்ற வேறு மோர்சிங் கடம் அது இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஆக்களை ஒழுங்கு பண்ணி, இங்கே உள்ள ஆக்களை ஒழுங்கு பண்ணி நாங்கள் கச்சேரிகள் செய்து கொண்டு வந்துடுவோம். ஓகே, எத்தனாம் ஆண்டு உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எத்தனாம் ஆண்டுலேருந்து நீங்கள் இசைத்துறைக்கு வந்து நீங்கள் நுழைஞ்சிருக்கிறீங்க? நுழைஞ்சிருக்கிறேன்டையா இப்போ நாங்கள் 1962 எங்களுக்கு இந்த முல்லை சகோதரிகள் என்ற பட்டத்தை வந்து பேரை வந்து எலிசை நாடக கலாமன்ற சார்பாகத்தான் வச்சது எங்களுக்கு. அப்போ அந்த இதில் இருந்து அப்படியே வளர்ந்து பாடசாலையில் படிக்கும் பொழுது அப்படித்தான். இங்கே வித்யானந்தா குளிச்சில் படிக்கும்போது அப்படித்தான். அப்போ நாங்கள் போட்டிகளுக்கு போய் பெருசாகி நல்ல ஃபஸ்ட்டாக வந்து எல்லாரும் இருக்கிறோம். அங்கேயே ஒரு புரட்சி வரும். என்னென்று கேட்டால் நாங்கள் முல்லை சகோதரிகள் பாடசாலையில் மாணவிகள் என்ற ரீதியில் அது ஒரு தருமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நாங்கள் பாடசாலையில் மாணவிகள் தான், முல்லை சகோதரிகள் என்ற பேர் இருந்தாலும் கூட நாங்கள் மாணவிகள் தான், மாணவர்கள் தான். இசைத்துறைக்கு நுழைஞ்ச பிறகு இதுவரைக்கும் வந்து எத்தனை போட்டிகளை வந்து நீங்கள் பங்கு பெற்றிருப்பீங்க? இசை நிகழ்ச்சிகள்ல நிறைய போட்டிகள் பங்கு பெற்றி இருக்கிறோம். அப்பவும் போட்டிகளில் பங்கு பெற்றினதுதான், இப்பவும் பங்கு பெற்றி கொண்டே இருக்கிற நிறைய விருதுகள், சர்டிபிகேட்ஸுகள் எல்லாம் நிறைய இருக்கு. இல்லை இப்போ வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் இசை நிகழ்ச்சிகள் வந்து போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நவீன யுகத்தில் வந்து எல்லாம் மாறுபட்டுன்னு இந்த கோஷ்டி எல்லாத்தையும் சொல்லி இசை நிகழ்ச்சின்னு சொல்லி ஒவ்வொரு பாடகர்களும் வந்துட்டாங்க. அப்போ இப்போது இருக்கிற பாடகர்கள் வந்த பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து எப்படி இருக்கு? இப்போ வந்து இப்பத்தே பாடகர்களை பொறுத்த மட்டில் ஏதோ பாடுகிறார்கள். ஓகே, உதாரணமாக அதே இப்போ சாந்தன உதாரணத்துக்கு சொல்லுவேன். சாந்தன் நிறைய புரட்சி பாட்டு பாடியிருக்கிறார். அவர்கிட்ட நல்ல வாய்ஸ், நல்ல இது. ஆனால் அந்த பாடுற அந்த தன்மை வந்து என்னத்தை பாடுறதுன்றது அது விஷயம் வேற. எந்த ராகத்தில் பாடுறோம், என்ன தாளத்தில் பாடுறோம் என்றது இல்லை. அப்படித்தான் இந்த சிச்சுவேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் பாடுவினோம், எல்லாருக்கும் நல்ல குரல் இருக்குது, நல்ல நிறைய ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். ஆனால் அறிஞ்சு தெரிஞ்சு பாடினால் நல்லது. அந்த நிலையை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இசைத்துறைக்கு நுழைஞ்ச பிறகு எவ்வாறான பாடல்களை வந்து படிச்சுக்கிறீங்க? பக்தி பாடல்களாகட்டும், ஒரு புரட்சி பாடல்களாகட்டும், எவ்வாறான பாடல்கள் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிறீங்க? பாடல்கள் வந்து நாங்கள் ஆரம்பத்திலே கர்நாடக சங்கீதம் தான் படித்தது. பாடசாலையிலே சின்ன நடனங்கள், சங்கீத பாடல்கள், கும்மி பாடல்கள் அது இதுகளெல்லாம் நாங்கள் சிறு வயதில் இருந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொண்டு வந்த பிறகு பக்தி பாடல், பிறகு அதே நேரம் நல்ல இருவட்டுகள் எல்லாம் இப்போ வெளியிட்டு இருக்கிறோம். நிறைய வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு 60க்கு மேலே 60-65 பாடல்கள் இருவட்டாக வெளியிட்டு இருக்கிறோம். எல்லா கோயிலும் அநேகமாக பாடியிருக்கிறேன். அதோட சினிமா பாடல்கள், நிகழ்வு கண்டு போனால் பலதரப்பட்ட மக்கள் இருப்பினும் பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்கிறது. நாங்கள் அப்போ ஒரு பருவந்தானே பாடத்தான் வேணும். பாடி அப்படியான நிலையில நாங்கள் அந்த நிகழ்வுகளை கொண்டு நீங்கள் வந்து இப்போ பாடல்கள்லாம் வந்து படிச்சுக்கிறீங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், அன்றைய காலத்துலேயும் வந்து ஆண்கள் வந்து பாடல் படிக்கிறது, நிகழ்ச்சிகளுக்கு வந்து போகிறது எல்லாம் வந்து ஒரு விஷயம். அது ஓகே நீ போன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் வந்து இந்த இசைத்துறையில் வந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சு வந்தீங்க.
எங்களுக்கு தந்தையார் நல்ல ஊக்கம். அதுதான் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் இந்த இசையிலேயே கலைத்துறையிலேயே எங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்தார். அது ஒரு முக்கிய காரணம். பாடசாலையில் ஆசிரியர்கள் நாங்கள் பாடக்கூடிய நாங்கள் என்றால் போட்டிகளுக்கு கொண்டு போவினோம். அப்படியே வந்து 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 அந்த இதிலேயே ஊறி நாங்கள் அப்படியே வளர்ந்து கொண்டு வந்து இன்றைக்கும் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்கள் வந்து அவர்கள் நினைச்சது தான் அவர்கள் செய்வார்கள், நாங்கள் பெண்கள். அப்போ தந்தையாரோடு நாங்கள் பல நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறோம். கல்யாணம் செய்த பிறகுதான் நான் தந்தை வந்து 1995 தான் காலமானார். அதுக்கு பிறகுதான் நாங்கள் தனியாக வெளிக்கிட்ட கச்சேரிக்கு அண்ணாவும் நானும் மற்ற சகோதரியும். அதுக்கு முதல் 1979 நான் கல்யாணம் செய்தேன். அப்போ கணவன் இருந்தவர், அப்பா இருந்தவர். நிகழ்வுக்கு போய்க்குள்ளே என்னுடைய கணவரும் வருவார். அப்போ குரூப்பாக தான் நாங்கள் போகிறது, எல்லாரும் குரூப்பாக தான். எங்கட குரூப் ஒன்று இருக்குது. அப்பா வருவார் ஹார்மோனியத்துக்கு, அண்ணா வருவார் மிருதங்கத்துக்கு, தங்கச்சி வருவா வயலினுக்கு, நாங்கள் 2 பேரும் பாட்டு, ஓல்ரவுண்டுக்கு இன்னும் இந்த பிள்ளைகள் இருக்கலாம். அவை எல்லாரும் வந்து ஒரு கூட்டாகத்தான் நாங்கள் செய்கிறது. என்னுடைய கணவருக்கு இசையில் நல்ல விருப்பம், நல்ல விருப்பம், நல்ல ஊக்கமும் தருவார். அவர் இறக்கும் பொழுது கூட நாங்கள் இருந்து கதைக்குள்ளே சும்மா சொல்லுவேன், என்னென்று நான் இந்த இசையை மறக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், நீ பாடு. அப்பா இல்லைத்தான், அப்பா செத்த பிறகுதான் அவர் செத்தவர். 18ஆம் ஆண்டு தான் செத்தவர். அப்பா இல்லை என்னுடைய கணவர். நிறைய பாண்டு தான் சொல்லுவார். அப்பா அவர் சொல்லுவார், நீ பாடு, ஏலக்கூடிய அளவில் பாடு, இயலாத அளவில் நீ நிப்பாட்டு. ஆனால் நடிப்புத்துறையோ அந்த இதுக்கு ஒன்றும் போகக்கூடாது என்று அவருடைய இறக்கும் முன்னமே அவர் இப்படி ஒரு இடத்தை எனக்கு அது சொல்லி வச்சிருந்தார். அப்போ நான் அதன்படி இப்பவும் அதை ஒழுகி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் முல்லை சௌரியர்கள் இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய சகோதரங்கள் இருக்கிறார்களா? சகோதரங்கள் 5 பேரில் ஒரு ஆள் தான் காலமானார். என்னோட படிக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அவ தான் காலமாயிட்டார். அவ பெண். மற்றது அண்ணா இருக்கிறார். மற்றது 3 சகோதரங்கள் நாங்கள் இருக்கிறோம். இப்போ என்ன செய்றீங்களம்மா நீங்கள்? இப்போ இந்த காலத்துல நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ என்ன, நிறைய இளம் பிள்ளைகளுக்கு எதிர்கால வரும் சந்ததி பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரியாக உருவாக்குறேன் என்றால், இப்போ வந்து பன்னிசை நாங்கள் இந்து கலாச்சார அமைச்சால நாங்கள் ஒரு அறநெறி பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டிருக்குமே கூட பன்னிசை. இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கோயிலில் போனால் ஒரு தேவாரம் பாட தெரியாது, சினிமா பாட்ட கேளுங்கோ, இதெல்லாம் பாடும். அப்போ உடனே பாடும். அப்போ அந்த இதில் போனால் பிள்ளைகளின் எதிர்காலம் நாசம். அப்போ அதுக்காக அப்போ அரசாங்க இந்து கலாச்சார அமைச்சாலேயே பாடசாலை இப்போ முள்ளியவளை, பச்சாப்பளை, இங்கே காட்டு விநாயகன் கோயில் அறநெறி, அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அறநெறி பாடசாலை இயங்கி கொண்டு இருக்கிறேன். நான் வந்து முள்ளியவளை தான் பச்சாப்பளை அறநெறி கண்ணகி அம்மன் அறநெறி பாடசாலையெல்லாம் படிப்பிக்கிறேன். பழனிசி ஆசிரியராக படிப்பிக்கிறேன். அதே வேளை சங்கீதம் படிப்பிக்கிறேன். மற்றது பழனிசை. மற்றது வந்து இப்போ தான் கொஞ்சம் கீபோர்ட் பிள்ளைகள் விருப்பம் என்று வெஸ்டர்ன் வாத்தியம், கீபோர்ட், ஹார்மோனியங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பழகிக்கொண்டு அந்த கலைத்துறையிலே கலைத்துறையோட தொடர்ந்து கொண்டு. இசைத்துறைக்கே நீங்கள் இருக்கிறபடியா என்னென்ன இசைக்கருவிகள் நீங்கள் வந்து இப்போ இசைக்கிறேன் ஐயா? வந்து நான் இப்போ ஹார்மோனியம் தான். நாடகங்கள் பழக்கி இருக்கிறோம். நான் நிறைய ஆள்கள் செய்திருக்கிறேன். ஆனால் ஐயாட்ட படித்த மாணவர்களின் பிள்ளைகளும் எல்லாரும் இப்போ கொஞ்சம் என்னிடம் வந்து கற்று மேடையேற்றி இருக்கிறோம். நாடகங்கள் மயான காண்டம், அர்ச்சந்திர மயான காண்டம், மற்றது சத்தியவான் சாவித்திரி, மற்றது அரியாத்த ஆனகட்டிய அரியாத்த, இப்படிப்பட்ட பல நாடகங்கள். அது வந்து சிந்து நட கூத்தாக அதை நாங்கள்
செய்திருக்கிறோம். இப்போவும் வந்து இந்த இசைத்துறைக்கே நீங்கள் நிறைய கிழமை வந்து பயணிக்கிறீங்க. ஆமாம். அம்மா அந்த வயசு என்னம்மா? வயசு தானே சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் அப்போ எத்தனை ஆண்டு பிறந்த நீங்கள்? 53ஆம் ஆண்டு, 72 வயசு. 72 வயசு. ஐயா 73 வயசு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த இசைத்துறைக்குள்ளேயே வந்து இருக்கிறபடியா நீங்கள் வந்து படித்த அல்லது நீங்கள் எழுதி இயற்றி படித்த பாடல்கள், ஒரு சில பாடல்கள் எங்களுக்காக வந்து. நான் வந்து எழுத்துத்துறை இல்லை. பாடல்களை எழுதி போட்டு இங்கே உள்ள கவிஞர்கள் தெரிவினம். அத்தனை பாடல்களும் அப்படித்தான். நான் தான் இசை போட்டு இசையை நான் போடுவேன். யாழ்ப்பாணம் முரளி கண்ணன் அவர்தான் நாங்கள் ரெக்கார்டிங் செய்ய போறது. அந்த பாடல் இல்ல ரெக்கார்டிங் செய்யறது முரளி கண்ணன். கண்ணன் மகன் தான் முரளி. கோபாலகிருஷ்ணன். இப்போ அங்க தான் போறாங்க ரெக்கார்டிங். இந்த சீரியல் முழுக்க அங்கதான் செய்தது. ஒரு சில பாடல்கள் படிச்சு காட்ட முடியுமா? உங்களோட குரல்ல, அந்த காந்த குரல்ல நாங்கள் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இப்போ வந்து அந்த சீரியலில் உள்ள பாடல்களுக்கு நான் இந்த காட்டு விநாயகனுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஓகே, நீங்கள் அந்த பாட படிங்க முதலாவது. அது கொஞ்சம் படிக்கிறேன். ஃபுல்லாக பாட நேரங்கள் வரிகளை பரராஜசேகரந்தான் பரிவுடனே தான் வணங்க அரச மாளிகையில் அழகுமியில் கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்து வைத்த பெரும் கோயில்தான் இந்த விரவியனல் இடம் தானே. விநாயகர் தம் பதியாகும் விரவியனல் இடம் தானே. காட்டாவிநாயகர் தன் பதியாகும் காட்டாவிநாயகனே கருணை மிகும் ஐங்கரனே வாட்டமர நீக்கி அருள் வாழ்வு தரும் மாமுகனே காட்டாவிநாயகனே கருணை மிகும் ஐங்கரனே வாட்டமர நீக்கி அருள் வாழ்வு தரும் மாமுகனே காட்டாவிநாயகனே கருணை மிகும் ஐங்கரனே ஐங்கரனே. ஆதிசங்கராச்சாரியார் கொடுக்க வாங்கி வந்த மாது நல்லாள் வெள்ளைக்கை நாச்சியவள் பூஜித்த ஆதிசங்கராச்சாரியார் கொடுக்க வாங்கி வந்த மாது நல்லாள் வெள்ளைக்கை நாச்சியவள் பூஜித்த காட்டாவிநாயகனே கருணை மிகும் ஐங்கரனே வாட்டமர நீக்கி அருள் வாழ்வு தரும் மாமுகனே காட்டாவிநாயகனே கருணை மிகும் ஐங்கரனே ஐங்கரனே. அருமையானதுமா, சூப்பராக இருந்தேன்னு அந்த மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் வந்து ஒரு இசை இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமலே வந்து குரல் நல்லா இருக்கு. நான் கேட்க அவ்வளோ நல்லா இருக்குது. உண்மையில ஒரு விஷயம் இருக்கா கேட்பேன். பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையும் இருக்கா கேட்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்ததாக என்ன சொன்னீங்க? ஒரு வெட்டாப்பளை கோயிலுக்கு ஒரு பாட்டு படிச்சேன்னு சொன்னீங்க. எத்தனை பாட்டு படிச்சீங்க வெட்டாப்பளையில்? 44 பாட்டு பாடி. 44 பாட்டு. 3 CD 2 CD 12 பாடல், ஒரு CD இந்த 34 பாடல். 34 பாடல். ஓ 34 பாடல். நீங்க வெட்டாப்பளை அம்மனுக்காக படிச்ச பாடல்கள்ல ஒரு பாடல் படிங்க. நிறைய வந்தது, நிறைய பாடி இருக்கிறேன். நீங்க படிங்க. இன்னும் இப்பவும் பாடத்தான் போறோம். இப்பவும் ஒரு CD ஒன்று அடுத்த பொங்கலுக்கு வெளியிட போறோம். வைகாசி பொங்கலுக்கு. நீங்க படிங்க. ஓகே. வெட்டாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே
அம்மா அம்மா அம்மா. பச்சாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. பச்சாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. ஆயிரம் கண்ணுடைய அருள் பொழியும் கண்ணகியே அம்மா அம்மா அம்மா. ஆயிரம் கண்ணுடைய அருள் பொழியும் கண்ணகியே ஆரா துயரம் எல்லாம் ஆற்றிடுவாயம்மாளே. ஆரா துயரம் எல்லாம் ஆற்றிடுவாயம்மாளே. பச்சாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. தீராத நோய் பிணிகள் தீர்த்து வைத்தே காத்தருள்வாய். தினமும் சிந்தைதனில் நீங்காது நிறைந்தவளே. சிலம்பு செல்வியம்மா சீர்கற்பூக்கரசியம்மா அம்மா அம்மா. சிலம்பு செல்வியம்மா சீர்கற்பூக்கரசியம்மா பார்ப்போற்றும் பத்தினியே பாங்கான கண்ணகியே. பார்ப்போற்றும் பத்தினியே பாங்கான கண்ணகியே. பச்சாப்பளை அமர்ந்த நாயகியே கண்ணகியே பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. பற்றி உன்னை சரணடைந்தோம் பத்தினியே கண் பாரம்மா. நீங்க படிச்சது ஒரு பாட்டு தான் என்ன? பச்சாப்பளைக்கு அண்ணன் அம்மனுக்கு படித்த பாடல்கள் ஒரு பாட்டு தான் படிச்சுக்கிறீங்க. மிச்சம் இன்னும் 40க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்குண்ணே. 33 பாடல். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ ஓகே, இது பக்தி பாடல்கள் ஓகே. நீங்கள் வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது புரட்சி பாடல்களும் வந்து படிச்சுக்கிறீங்கல்லானே. அதில் ஒரு பாடல் ஒரு ஒரு லைனாச்சும் நீங்கள் வந்து படிங்க. கடலையே கொஞ்சம் நில்லு தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு. கடலையே கொஞ்சம் நில்லு தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு. அரசதை இழந்திட்ட தமிழினம் தன்னாட்சியை வெல்லும் என சொல்லுதினம். அரசதை இழந்திட்ட தமிழினம் தன்னாட்சியை வெல்லும் என சொல்லுதினம். கடலையே கொஞ்சம் நில்லு தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு. ஆலை பற்றி கடலது சாகுமா தமிழ் புலிப்படை தோற்றிடக் கூடுமா. கடலையே கொஞ்சம் நில்லு இந்த கதையினை ஊரெல்லாம் கேளு. கடலையே கொஞ்சம் நில்லு தமிழன் வீரத்தை உலகெங்கும் சொல்லு. ஓகே, நீங்கள் இந்த புரட்சி பாடல் வந்து படிச்சுக்கீங்களானே. இந்த பாடல் வந்து நீங்க படிக்கிறதுக்கான முக்கியமான காரணமா வந்து யார் இருந்தாங்க? என்ன இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சது? ஐயா நாங்கள் வந்து இசைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் இப்போ எல்லோரும் எல்லா விதத்திலும் பங்களிப்பை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அப்போ நாங்களும் என்ற பங்களிப்பை நான் கொடுக்கத்தான் வேணும். கண்டிப்பாக. ஆனால் அந்த காலகட்டத்திலே செய்யாமலும் ஒன்றும் செய்ய முடியாது.
எல்லாரும் பங்களித்த நாங்கள் நான் ஒட்டுமொத்தமாக. அப்போ அதில் இசையில் நான் பாடக்கூடிய என்று சொல்லி என்ன அவர் கண்ணன் மாஸ்டர் யோகி மற்றது பெரிய பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னிட வந்து கேட்டு நான் அந்த பாடல்களை பாடி கொடுத்துருக்கிறேன். ஓகே, புரட்சி பாடல் நீங்கள் எத்தனை பாடம் வந்து படிச்சுக்கிறீங்க? அது நான் வந்து ஒரு அளவில் ஒரு 15-20 பாடல் பாடியிருக்கிறேன். ஓகே, அதில் முக்கியமான பாடல்கள் 1-2 தான். இன்னொரு ஒரு பாடல் ஒரு வரி அந்த தாலாட்டுற பாடல் உண்டு, பஞ்சவர்ண தொட்டிலே. பஞ்சவர்ண தொட்டிலே பள்ளி கொள்ள வந்தவனே, வஞ்சமற்ற உன்மனதில் வாழ்வதுதான் தெய்வமடா. பஞ்சவர்ண தொட்டிலே பள்ளி கொள்ள வந்தவனே, வஞ்சமற்ற உன்மனதில் வாழ்வதுதான் தெய்வமடா. ஆராரோ அன்பே ஆரிரரோ, ஆராரோ அன்பே ஆரிரரோ. தாயகத்தில் அமைதியின்றி தாய் மனது தவிக்கையிலே, பூமியிலே நீ பிறந்தாய் பொன்மகனே கண்மணியே. தாயகத்தில் அமைதியின்றி தாய் மனது தவிக்கையிலே, பூமியிலே நீ பிறந்தாய் பொன்மகனே கண்மணியே. நீதி என்ற பாதையிலே வேறு நடை போட்டிடடா, நீதி என்ற பாதையிலே வேறு நடை போட்டிடடா. நீ பிறந்த தாய் நாட்டின் வேதனையை நீக்கிடடா, நீ பிறந்த தாய் நாட்டின் வேதனையை நீக்கிடடா. ஆராரோ அன்பே ஆரிரரோ, ஆராரோ அன்பே ஆரிரரோ. உங்களுடைய பங்கும் அங்கே மிக பிரதானமாக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பாடகியாக நீங்கள் எல்லா பாடல்களும் வந்து படிச்சிருக்கீங்கள். எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஐயா வந்து உங்களை வந்து பார்க்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இப்படி பாடகள்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ள பிரபலமோ, ஐயா வந்து அந்த காலத்தில் வந்து அவருடைய அப்பாவோட சேர்ந்து இந்த படி செய்கிறது, படி இல்லாமல் அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும். அப்போ ஐயா வந்து உங்களை வந்து முக்கியமாக சந்திக்க வேண்டும் என்ற காரணம், இப்போ நீங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் பாடகள்லாம் வந்து படிக்கல, அந்த நிகழ்ச்சியில் வந்து ஐயா வந்து எல்லாம் வந்து படியெல்லாம் கொளுத்தி அந்த ஒரு நிகழ்வுகளை வந்து அவர் ஈடுபட்டுக்க. அதனால தான் ஓகே. அப்போ ஐயா வந்து இப்போ வந்து சொல்ல போகிறார் இந்த மாதிரி அவருடைய காலப்பகுதியில் வந்து இவர் என்னென்ன செய்தார் என்ற ஐயா ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லுங்க. சரி, வணக்கம். 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 1967ஆம் ஆண்டு உங்களை நான் நேராக பார்த்துனான். அப்போ உங்களோட கச்சேரி வருதுன்ட்டு உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக சொன்ன முல்லைச்சோதிகள் வருது, மருந்துகளை கூட போட்டு படுகை செய்யணும். மழையாவட்டு மொழியாவட்டு கணக்க பொடிகள். அப்போ அதுதான் நான் உங்களோட நேர கதைக்க வந்தேன். ஓ, அது மற்ற அங்கால பிள்ளையாவோடு தானே வீரகத்தி பிள்ளையா கோயில், அதுக்கும் ஆவணி மாதம் பாடுறது. அப்போ நாங்கள் நடனம் அந்த அதே ஆண்டில் தான், அந்த ஆண்டில் 68, 67 நாங்கள் உங்கள்கிட்ட இதுக்கு செய்து இந்த திருவிழா செய்கிற ஆட்கள் கள்ளப்பாடு சம்மாட்டி அவையண்ட கோவில். அந்த நாளையில் ரசிகர்களும் கூட ஆதரவு கூட மதிப்பு கூட மதிப்பார்கள். ஓ, இப்போ இந்த காலத்தில் பக்கத்தில் போனாலும் அப்படியே பார்த்து கொண்டு போவினமே ஒழிய நாங்களா வில்லண்டதுக்கு ஐயோ இந்த பிள்ளை தெரியுமெல்லோ ரெண்டு தட்டி கேட்டாலும் சரி சரி அன்னிட்டு அவர்கள் போயிடுவார்கள். இந்த பாட்டுக்காரர் நிறைய இருந்தவர் சவுந்தரராஜன். இப்போ சுகுமார்ட்டி அண்ணன் சவுந்தரராஜன் என்ற ஒரு அண்ணா இருந்தவர், சுகுமார் இப்போதை பாடகர். அவற்ற பாடகர் அவற்ற அண்ணா சவுந்தரராஜன், அவரும் எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்களில் கலந்து கொண்டவர். சுகுமார் இல்லை,
அவற்றை அண்ணா சவுந்தரராயன் மற்ற நாகர்கோவில் சவுந்தரராஜன். ஓ ஓ இப்போ யாழ்ப்பாணம் போனால் அவர்கள் வருவார்கள், வந்து எங்களுக்கும் பாட எங்களோட இருந்து பாடுவார்கள். நாங்கள் அதுக்கு இடம் கொடுப்போம். கலைஞர்கள் நாங்கள் நிறைய மதிக்கிறோம் கூட. நாங்கள் மற்ற சாந்தன் இதில் இருந்தவர் அருணா கோஸ்தி, அவரும் கோஸ்தி புறம்பா நடத்துவார். ஓகே, அப்ப அந்த காலத்துல வந்து 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே வயசு தான் கிட்டத்தட்ட. அப்ப அந்த காலப்போது இன்றைக்குள்ள ஐயாவுக்கு வந்து உங்களை அதிகமா வந்து ஞாபகம் இருக்குது அந்த இதுல வந்து வந்தாங்க. இப்ப நாங்க இன்னொரு விஷயம் மட்டும் கேட்கணுமாமா, இப்ப நீங்க அந்த காலத்துல வந்து இசை நிகழ்ச்சிகளுக்கு வந்து போய்க்கல, அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட விருப்பம் மனோநிலைகள் வந்து எப்படி இருக்கு? வந்து இசை நிகழ்ச்சி நடக்கைகள் வந்து இப்ப முல்லைச்சௌரிகள் வராங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுடைய மனநிலை அந்த அவங்களுடைய வெளிப்பாடு வந்து எப்படி இருக்கு? வெளிப்பாடு நல்ல நிறைய சந்தோஷம், நல்ல ஆட்பாட்டம், நல்ல வரவேற்பு, நல்ல கௌரவிப்பு. பெரிய ஆக்களும் சரி, இந்த மேளகாரர் முழு பேரும் நல்ல ஒரு பண்பான ஆக்கள். அந்த நாளையில அதை நாங்கள் இப்பவும் மீட்டு பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒரு காலம் வருமென்றது கஷ்டம். இனிமேல் வராது. அந்த நினைவுகளோட நாங்கள் இன்றும் மேளகார தம்பிமார்களோட கண்டு கதைச்சு அந்த காலத்து கதைகள் எல்லாம் கதைப்போம். அப்பாவின் காலம் பிள்ளைகள். அப்போ அவர் சொல்லுங்கன்னா நாங்கள் சின்ன ஆக்கள் அண்டி நாங்கள் தாளம் போடுவோம் பக்கத்தில் இருந்து சுருதி போடுற அந்த பருவம். நல்ல வரவேற்பும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு பெரிய ஒரு ஆதரவு முல்லைச்சௌரிகள்னு சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு ஆதரவு. ஓகே, இப்போ உங்களோட வந்து இப்போ நாங்களும் வந்து சந்தித்தது உங்களுடைய காலப்பகுதியில் நாங்களும் உங்களை வந்து இந்த நேர்காணல் செஞ்சது எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதுவும் வந்து ஐயாவாலா ஐயா தான் வந்து முழுக்க கூட்டிக்கொண்டு வந்து அவங்கள வந்து நாங்கள் ஒரு காலாவது நேர்காணல் வந்து செய்யணும் என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து நவீன யுகம் புது யுகத்துக்கே வந்து நிற்கிறோம். சினிமா பாடல்கள் அதுக்குள்ளே வந்து நிற்கிறோம். அதில் நீங்கள் வந்து பழைய ஆக்கள், நீங்கள் உங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் அப்போ என்ன காலகட்டங்களில் இந்த இசைகள் எல்லாம் வந்து எப்படி இருந்தது, கலை நிகழ்ச்சிகள் வந்து எப்படி நடந்தது, உங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் பழைய காலத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு வந்து சந்திச்சது சந்தோஷம். இப்போ இருக்கிற கலைஞர்களுக்கு அம்மா வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? மக்களுக்கு வந்து முன்னேற வேணும், ஆதரவு கிடைக்க வேணும். நாங்கள் கூட அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எதிர்கால வளர்ற கலைஞர்கள் சகல விஷயத்திலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இசை கலை வாத்தியமோ பாடலோ நடனமோ எல்லாம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம், நான் இதுக்கு முதல் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறேன். என்னென்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு பாடலை பாடுறோம், ஒரு சினிமா பாடோ என்னமோ பாடுறோம், அதை நாங்கள் விளங்கி இது என்ன இப்போ தெரியாட்டிலும் கூட, எங்களுக்கு இந்த ராகம் தெரியாட்டிலும் கூட, இப்போ ஒரு இசையில் இதில் பாடைக்குள்ளே அவர் இசையமைப்பாளரை அண்ணன் இது என்ன ராகம், இது என்ன இதன்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கோ என்று கேட்டு அதை திருந்தி செய்கிறது நல்லது. இப்போ நிறைய பாடகர்கள் இருக்கணும். ஆனால் கண்ட உடனே இப்போ டிவிலேயோ ரேடியோவிலேயோ நெட்டிலேயோ எல்லாம் பாடல்கள் இறக்கி அதே மாதிரி பாடுங்கள். எந்தவித மறுப்பும் இல்லாமல் மழுவும் இல்லாமல் பாடுங்கள். ஆனால் அது வரவேற்கிறோம் நாங்கள். ஆனால் விளங்கி தெரிஞ்சு படித்து பாடுறது பெரிய அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். அதை நான் நெடுகவும் பேட்டியில் சொல்கிறேன். நான் சும்மா பாடுறேன்டா போல நல்லா பாடுறார், ஓகே, அது பாடுறது சரி, அதை விளங்கி தெரிஞ்சு பாடினா நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மகன் இருக்கிறார், அவர் என்ன கண்டா சொல்லுவார், அண்டி உங்கள்கிட்ட படிக்க வரணும். என்ன படிக்க வரணும் என்றால் தெரிகிறதுக்கு இது என்ன, இந்த பாடல் என்ன அனுபவம். நான் சொல்கிறேன், வாங்கோ நீங்கள் படிக்கிற பாட்டை வந்து படியுங்கோ, இது என்ன ராகம், இது என்ன தாளம், இது என்ன மாதிரி என்று நான் சொல்லி தருவேன். நான் நிறைய ஆதரவு கொடுக்குறேன். இப்பவும் தான் இனிமேலும் கொடுப்பேன். எந்த பிள்ளை வந்து படிக்க கேட்டாலும் எந்த பிள்ளைக்கும் என்னிடம் என்ன இருக்கோ அதை அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்பவும் நடந்து கொண்டே இருக்குது, இப்பவும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய இந்த இசைத்துறை கலைத்துறையில வந்து உங்களுடைய பயணம் இன்னும் மென்மேலும் நீங்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய கலைத்துறையில நீங்கள் சிறந்து மென்மேலும் விளங்க வேணும். உங்களால இன்னும் நிறைய இளம் சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் பயன்பெற வேணும். கலைத்துறையை வந்து இன்னும் உங்களுடைய இருந்து எவ்வளவு எடுக்கலுமோ அவ்வளோ எடுக்கணும். நீங்கள் எவ்வளோத்த கொடுக்கலுமோ அவ்வளோத்த நீங்க வந்து இசையை வந்து கொடுக்கணும். இசை வந்து எப்பவுமே ஓடிக்கொண்டே இதுல
உங்களை வந்து சந்திச்சது ரொம்பவும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இப்பத்தே ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இப்பத்தே பாடகர்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது இதுதான், பாடுகிறார்கள், நல்லா பாடுகணும், நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, அதை வடிவாக விளங்கி தெரிஞ்சு பாடுறது நல்லது. எதிர்காலத்தில் அவர்கள் தான் வளரக்கூடியவர்கள். நாங்கள் எங்களோட காலம் முடியுது. அப்போ அதை நாங்கள் ஊக்குவித்து சொல்லி கொடுத்து அதை ஊக்கம் கொடுத்து அவர்களை மேலே கொண்டு வரணும் என்று பாடகர்களை இப்போ உள்ள பாடகர்கள் என்ன, பாடகிகள் என்ன, எல்லாருக்கும் அதைத்தான் நான் சொல்கிறது. சில பாடல்கள் கேட்கக்குள்ள பெரிய மோசமாக இருக்கும். அப்போ அதுக்கு நான் கொமெண்ட் பண்ணுவேன், கொமெண்ட் பண்ணுறேன், தங்கச்சி இதை படித்து தெரிஞ்சு படியம்மா என்று கொமெண்ட் விளக்கம், அப்படியான விளக்கம் தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போவும் அதை அந்த எல்லாரும் கேட்டு அதை செயற்படுத்தினா மிகவும் வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கவர்கள். கண்டிப்பாக உங்களோட காய்ச்ச சந்தோஷம். இறுதியாக ஐயா என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இறுதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? 67 ஆண்டு பிறகு இந்த சந்தோஷம் அது பெரிய ஒரு சந்தோஷம். என்ன முளைச்சோதிகள் வருது என்றால் உலகம் இந்த சுனாமி இப்படி கண்டு அப்படித்தான் சேனவானில் படம். அவ்வளோ சேன கூட்டம். சரி. எனக்கும் ஐயா ஒரே வயசு தான். ஆரம்பத்தில் அவர் அறிமுகமாக்கினபடியாக தான் எனக்கு தெரியும். கள்ளப்பாடு, வீரகதி பிள்ளையார் அப்படி அறிமுகமாக்கினபடி நம்மளோட தந்தையாரோட அவர் கொஞ்சம் பழகியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய வயது தான் என்னுடைய வயதும். அப்போ நாங்கள் உதய் ஆக்கள் தான். அப்போ இளமாக்கள் அப்போ அப்பாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ அப்பாவின் பேர்கள் எங்களோட கலை நிகழ்வுகளை பற்றி கதைச்சபடியாக தான் எனக்கும் அந்த அவரை பற்றிய இதை அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் நினைக்கிறேன் என்னென்று இல்லால் அந்த இடத்திலே இருந்து வெளியில் இருந்து இங்கே வந்து நாங்கள் கலையில் ஈடுபட்டிருக்கிறோம் தான். ஆனால் என்றும் சிறுமை தான் எங்களுடைய இது அதுதான். நாங்கள் ஆடம்பரங்கள் இல்லை. ஆனால் இந்த ஐயா மினைக்கட்டு வந்துட்டார் என்று சொல்லி என்னை தேடி வந்ததுக்கு ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். அதே நேரம் நான் இது செய்து கொடுக்க வேணும், இந்த பேட்டியை ஒரு கால் கொடுக்க வேணும் என்று விரும்பினான். முதல் தரத்துக்கு கொஞ்சம் இயலாமல் போச்சுது. இது 2ஆம் தரமும் இப்போ கேட்டு அவருக்கு கட்டாயம் நான் அந்த பேட்டியை நான் கொடுக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறேன். நீடுகுழி வாழணும் ஐயா, நீடுகுழி வாழணும். அதை நான் கடவுளை கேட்கிறேன். என்னென்றா 2 பேருக்கும் ஒரே வயசு ஆன முறையில் நான் நல்லா இருக்கணும். நீங்கள் மற்றது கள்ளப்பாடு வைரவரில் நாகூர் சவுந்தரன் பாடுங்களா? அது சவுந்தரன். ஆமாம், அவன் எல்லாரும் பாடினவே முழு பெரும் பாடினாக்கள். அவர் பாடின பாட்டு காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவு ஊட விட்டு மணல் எடுத்து வீடு கட்டி கடல் மழை நீதே நினைவுடன் சனம் கொந்தளிச்சு. என்ன நன்றி. நேரம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி ஒரு 1/2 மணி நேரம் தந்ததுக்கு நன்றி. ஐயாக்கு நன்றி, அம்மாக்கு நன்றி. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், இறைவன் அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், இழகும் மாலை பொழுதினிலே இறைவன் வந்தான் தேரினிலே, இழகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையின் இல்லம் இதுவென்றான் இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான்,
உன்னிறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். அருமை அருமை அருமை. வேற இன்னொரு பாட்டு படிக்க போறீங்களா? பாட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாள்தோறும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். பாலோடு பழஞ்சாவும் உனக்காக வேண்டும் உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். சூப்பர் 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 சூப்பர். நன்றி 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 நன்றி.